ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 பழுத்த தக்காளி பழம், காரத்திற்கு தேவையான அளவு வரமிளகாய், 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், 15 சின்ன வெங்காயம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிட்டு வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா தோலெல்லாம் சுருங்கி கலர் சேஞ்ச் ஆன உடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. திரும்ப அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு நறுக்கின தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டு தக்காளி மசிஞ்ச உடனே தேங்காய் துருவல் நல்லா ஒரு 2 செகண்ட் கிளறி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி, மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை இலை ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. திரும்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆன உடனே அடுப்பை அமர்த்திடுங்க. நல்லா ஆறின உடனே நம்ம வதக்கி வச்சதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு எப்போதும் போல் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் சேர்த்துருவோம். சுவையான தண்ணி சட்னி ரெடி.